தூக்கத்தில் மறைந்த கனவு வனத்தில் ஒரு அழகான பெரிய மரம். அந்த மரத்தின் கிளைகளில் பல்வேறு பறவைகள் வாழ்ந்தன. அவற்றில் சிறந்த பாடகர் ஒரு குயில். அதன் இனிமையான பாடலைக் கேட்க வனம் முழுவதும் மயங்கிக் கேட்கும். அந்த மரத்தில் மேலும் ஒரு சிறிய மைனா இருந்தது. அது சிறிது பொறாமையாக இருந்தது. நான் பாடினாலும் யாரும் கவனம் தருவதில்லை. ஏன் இந்த குயிலுக்கு மட்டும் இவ்வளவு பெயர் என்று மனதிலே எண்ணியது. ஒரு நாள் வனம் முழுவதும் பெரும் காற்று வீசியது. பல கிளைகள் முறிந்து விழுந்தன. மைனாவும் குயிலும் தங்கள் வாழ்விடம் இழந்தன. அவை இருவரும் ஒன்றாக புதிய இடம் தேடித் தங்கள் பயணத்தைத் தொடங்கின. பயணத்தின் போது மைனா பல வகையான பறவைகளை பார்த்தது. சில பறவைகள் நீந்தும் திறன் உடையவை. சில பறவைகள் வேகமாக பறக்க முடியும். சில பறவைகள் இரவு மட்டும் வெளியே வரும். மைனாவுக்கு புதிய உண்மைகள் தெரிய வந்தன. இவ்வளவு பறவைகள் வேறுபட்ட ஆற்றல்களைக் கொண்டிருக்க, தனக்கு மட்டும் ஏன் குயிலைப் போல் இனிமையான குரல் இல்லை என்று மைனா ஆதங்கப்பட்டுவிட்டது. ஆனால் பயணத்தின் முடிவில் அது உணர்ந்த ஒன்று இருந்தது. ஒவ்வொரு பறவைக்கும் தன் தனித்தன்மை இருக்கிறது. குயில் பாடலால் பிரசித்தம், ஆனால் மைனா புத்திசாலி. மறுநாள் மைனா புது இடத்தில் தன்னம்பிக்கையுடன் வசிக்கத் தொடங்கியது. அது பேசக் கற்றுக்கொண்டது. வெவ்வேறு பறவைகளுடன் நட்பு கட்டியது. மேலும் புதிய உலகத்தை கண்டறிந்தது. இனி அது தன் வாழ்க்கையை மற்றவர்களைப் போலவே வாழ்வதை நினைக்கவில்லை. ஆனால் தன் தனித்தன்மையை அனுபவிக்கத் தொடங்கியது. இதையெல்லாம் பார்த்த குயில் மைனாவின் புத்திசாலித்தனத்தையும் ஆர்வத்தையும் கண்டு மகிழ்ந்தது. அது இதற்கு முன்பு பாடலால் மட்டுமே புகழ் பெற்றதை நினைத்து மைனாவிடம் புதியதை கற்றுக்கொள்ள முடியும் என்று உணர்ந்தது. இவ்வாறு அவர்கள் இருவரும் நண்பர்களாகி ஒவ்வொரு பறவைக்கும் தனித்தன்மை இருப்பதை புரிந்து கொண்டனர். பயிற்சி. இந்த கதையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது: ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உண்டு. நாம் பிறரைப் பார்த்து தற்குறைவு உணர்வில் இருக்க வேண்டாம். அதற்கு பதிலாக நம்முடைய திறமையை முழுமையாக உணர்ந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும்.